ஹலோ கைஸ், வெல்கம் பேக் கிரேசி மைண்ட். இன்னைக்கு நைட்டில் பார்த்தீங்கன்னா கண்டெக்ட் தான் டேட்டா போகிறவங்க கண்ணா பின்னாடி அடிச்சுக்கிறவங்க போலீஸ்க்கே மொத்தம் கொடுத்தோம் அப்படின்ட்டு பல பேர் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உலகமோட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், பயங்கர ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த பையனை திட்டுறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையன் ஸ்கூல் படிக்கிற வயசுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய அப்பாவுக்கு பைக் வாங்கி தந்திருக்கான், அவங்க அம்மாவுக்கு கார் வாங்கி தரப்போகிறான். இன்னும் கொஞ்ச நாள் இந்த பையனை கண்டுக்காம விட்டுருந்தீங்க அப்படின்னா அவன் இன்னும் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருப்பான் அப்படின்னு தெரியுமா? புரியலையா? கொஞ்சம் பாரு. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே குடிபதியில் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அந்த பக்கம் ஒரு போலீஸ் நடந்து போக அவரை பிடிச்ச மொத்தம் கொடுத்துட்டாங்க. இவன் இதுவரை நம்ம எல்லாருமே பார்த்த ஆக்சிடென்ட் எல்லாமே எங்கேயாச்சும் போய் தூக்கத்தில் விட்டுருப்பாங்க, இல்லை அப்படின்னா வண்டி மோதி இந்த மாதிரி தான் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். ஆனால் இது எதுவுமே நடக்காமல் ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல, போலீஸ்காரர் இந்த ஒரு நபர் பொலன்னு போடுறாரு. அப்பன்னு பார்த்து இன்னொரு போலீஸ் வந்து அதை தடுக்க வந்திருக்காரு. அவர் தடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி கிளம்ப அந்த நபருக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. இவர் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன குச்சை எப்படி கரெக்டாக வெட்டினாரு, இதே மாதிரி நம்ம பையன் வெட்டுறத பாருங்களேன். பப்ளிக் பிளேஸில் ரெண்டு பொண்ணுங்க வாய் தகராறாக அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அது கை தகராறாக மாறி 2 பேருன்றது 4 பேராக மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி அடிச்சுக்கிறாங்க. அப்பன்னு பார்த்தா அங்கே இருந்த ஒருத்தர் கூட அவங்கள தடுக்கவே கிடையாது. அதுலேயும் ரெட் கலர் பையன் போட்டுக்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வீடியோ எடுத்துட்டு கிடக்குறாருங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களா, அவன் நிறுத்து. இந்த ஒரு அக்கா பார்த்தீங்க அப்படின்னா ஜீப் வந்ததை பார்த்துட்டு அவங்க என்ன எட்டுன்னு வந்தாங்க அப்படின்றதவே மறந்துட்டு அங்கே இருந்த வேற ஒருத்தரோட குழந்தைய தூக்கிட்டாங்க அந்த ஜீப்பில் ஏறுறதுக்கு. அப்புறமா அங்கே இருந்தவங்கெல்லாம் சொல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா அங்கிள் பாட்டில் எட்டுன்னு வந்து ஓப்பன் பண்ணி பார்ட்டியை கொண்டாடலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஆனால் பாட்டில் உடஞ்சி இப்போ அந்த பார்ட்டியை கேன்சல் ஆகி போச்சு. அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டுமா? கண்ணை கட்டி கூட்டமா இங்க எல்லாருமே பண்ணியை துரத்தி பிடிச்சிட்டு கிடக்குறாங்க. அப்பன்னு பார்த்து அதுக்குள்ள ஒரு நாய் வர, கடைசியில் அந்த நாய்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாருங்க. நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்முழுக்கிறான். நாலு கோடி சப்ஸ்கிரைபர் மேலே வச்சிருக்கிற இந்த ஒரு யூடியூபர் காலமோட கோவம் வந்தால் இப்படி மூக்குல இருந்து காத்து விடுமோ அந்த மாதிரி இவரும் விட போறாராம். இப்போ மலைக்கு நடுவுல செடி வர மாதிரியா காயுது, செம்மையா இருக்கே. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. எக்கோ நீ என்ன மலைக்கு மேலையா? வேற லெவல். உங்களை கட்டிக்கிட்டு எவன் படாத பாடுபட போறான்னு தெரியல. இந்த அக்கா பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலேட்டரில் போகிறதுக்கு பயந்துட்டு அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு பின்னாடி வந்த அந்த நபர் அவங்கள எப்படி அதில் போக வைக்கிறாங்கன்னு பாருங்க. வெக்கமா வருதே. என்ன சைனீஸ் ஜாப்பனீஸ் மாதிரி தான் கும்பு கராதெல்லாம் தெரியுமா என்ன? எங்களுக்கும் கும்பு கராதெல்லாம் தெரியும். இப்போ பாரு நான் அதை எப்படி உதைக்கிறான் அப்படின்ட்டு உதைக்க. நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே. இதனால தான் டிராஃபிக்கில் வண்டி விட்டு இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லேடி பார்த்தீங்க அப்படின்னா வந்த பைக் வேறு, ஆனால் அவங்க ஏறின பைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேறு. கடைசியில் அவனும் இருந்துக்கிட்டு இறங்குமா, யாருமா நீ, வண்டியில் ஏற போமா அப்படின்ட்டு அவன் இறக்கி விட்டு போயிட்டான்.